அரசு உதவி பெறும் சிறுபான்மை கல்லூரியில் தூய்மை பணியாளர் நியமனத்துக்கு ஒப்புதல் அளித்த விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு அரசுக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவர செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, தற்பொழுது தமிழ்நாடு அரசுக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். சென்னை வேப்பேரியில் உள்ள அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரியில் தூய்மை பணியாளராக நியமிக்கப்பட்டவரின் நியமனத்திற்கு ஒப்புதல் வழங்க கோரி கல்லூரி நிர்வாகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தனி நீதிபதி தூய்மை பணியாளர் நியமனத்திற்கு ஒப்புதல் அளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக தரப்பில் மேல்முறையீடானது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதிகள் சுப்பிரமணியன் மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வு தமிழ்நாடு தனியார் கல்லூரிகள் ஒழுங்குமுறை விதிகளின்படி அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் மேற்கொள்ளும் நியமனங்களுக்கு அரசு உதவி வழங்க வேண்டும் எனவும், ஆனால் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட குரூப் டி பணியிடங்களுக்கு சுயநிதி கல்லூரிகள் நிரந்தர பணியாளர்களை நியமிப்பதை தடுக்கும் வகையில் ஒப்பந்த தொழிலாளர்களை நியமிக்க கோரி 2013ஆம் ஆண்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இந்த அரசாணையை உயர்நீதிமன்றமும் ரத்து செய்துள்ளது. உச்சநீதிமன்றமும் அதனை உறுதி செய்து உத்தரவிட்டுள்ள நிலையில் தமிழக அரசு தேவையில்லாமல் இந்த மேல்முறையீட்டு வழக்கை தாக்கல் செய்துள்ளதாக கூறி இந்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் ஏற்கனவே தீர்வு காணப்பட்ட விவகாரத்தில் மீண்டும் மேல்முறையீடு செய்துள்ளதாக கூறிய நீதிபதிகள் தமிழக அரசிற்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த அபராத தொகையில் 2.5 லட்சம் ரூபாயை எதிர்மனதாரர் கல்லூரியில் தூய்மை பணியாளராக நியமிக்கப்பட்டவருக்கும், மீத தொகையை சென்னை உயர்நீதிமன்ற சட்டப்பணிகள் ஆணையக்குழுவுக்கும் 15 நாட்களில் செலுத்த வேண்டும் எனவும் உத்தரவிட்ட நீதிபதிகள் தூய்மை பணியாளர் நியமனத்திற்கு ஒப்புதல் அளிக்கும்படி தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை 4 வாரங்களில் அமல்படுத்த வேண்டும் எனவும் தமிழகத்துக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த அபராத தொகை செலுத்தப்பட்டது குறித்து மார்ச் 20ஆம் தேதி அறிக்கை அளிக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். ராம்குமார். தகவலுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.